அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகு, 2இல் சனி, செவ்வாய், புதன், 3ஆம் இடத்தில் சூரியன், 4இல் சுக்கிரன், 5இல் குரு, 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 3இல் சூரியன், 4இல் சுக்கிரன், 5இல் குரு சஞ்சரிப்பது மிகவும் உன்னதமான அமைப்பு. நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும் வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த தரங்களான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். வீட்டில் சீமந்தம், திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். திருமணம் ஆகி குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெரும்பாலான பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறும். ஆண் குழந்தை பிறக்கும். ராசிக்கு 2இல் 7.5 சனியில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானம் என்பதால் பிறரிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். யோசித்து பேசுங்கள், பேசிவிட்டு யோசிக்க வேண்டாம். ஆக பண விஷயங்களில் கராராக இருங்கள். பிறருக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். பிறருக்கு ஜாமீன் தருவதும் கூடாது. 2இல் சனி, செவ்வாய் என்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். வியாபாரத்தில் சிறப்பான லாபத்தினை பெறுவீர்கள். உத்தியோகம் செய்யும் இடத்தில் தங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் சூரியன் உச்சமடைந்திருப்பது மிக அற்புதமான அமைப்பு. அரசாங்க காரியங்கள் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக நடைபெறும். அரசியல்வாதிகளின் தொடர்பு கிடைக்கும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். புத்திசாலித்தனமாக எதையும் அணுகுவீர்கள். மீடியா, மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ராகு ராசியில் இருப்பதால் சிலருக்கு இயல்புக்கு மாறான பேச்சுக்கள், லூஸ் டாக்ஸ் அதிகரிக்கும். சில பழக்கவழக்கங்கள், தேவையில்லாத பழக்கவழக்கங்கள் உருவாகலாம் ராசியில் ராகு இருப்பதால். 2ஆம் இடத்தில் சனி, புதன் இருப்பதால் கடின உழைப்பால் வருமானம் பெருகும். உடன் பிறப்புகளுடன் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். கருத்து வேறுபாடு வரலாம். விட்டு தந்து செல்ல வேண்டும். வாக்குவாதம் கூடாது. கேது 7இல் இருப்பதால் திருமணம், கூட்டாண்மை விஷயங்களில் ஒரு தூரம் அல்லது பிடிப்பின்மை இருக்கும். சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சிலருக்கு அற்புதம் செய்தாலும் வாக்குஸ்தானத்தில் சனி, செவ்வாய் இருப்பதால் சற்று கவனமாக இருங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். 7.5 சனியில் வாக்குஸ்தான குடும்ப சனி நடைபெறுகிறது. மூட்டு வலி, கால் வலி, கணுக்கால் வலி வரலாம். கவனம் தேவை. இறை வழிபாடு அவசியம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.